ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கவின். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜில் தான் நான் படித்தேன். அந்த காலேஜ் பேர் வந்து அக்ஷா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நிறைய பேருக்கு வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற வந்து சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு. இந்த 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 சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வரீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறவங்களா இருப்பீங்க மேபி. இந்த சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம், சம்பாதிக்க போகிறோம். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம பிறந்திருக்கிறது எதுக்குன்னா, நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான். நம்ம எப்படி க்ரோ ஆவோம் அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து 2020 பாஸ்ட் அவுட் இல்லைங்களா. இப்போ வந்து நான் காலேஜ் முடித்து அரௌண்டு 4 இயர்ஸ். இப்போ வந்து 2024 ஜூன் 6 நான் முடித்தது வந்து காலேஜ் முடித்தது 2020 மே மந்த். என்னுடைய காலேஜ் வந்து முடிஞ்ச டைமு அரௌண்ட் வந்து 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 இயர்ஸ் இதே மாதிரி கண்டிஷனுக்கு மேபி நீங்களும் வரலாம். அதனால தான் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் 20 இயர்ஸை கடந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்க போகிறோம். சேம் அதே உங்கள் லைஃப்லேயும் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து நான் 4 இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நார்மல் பேசிக் சேலரி ஒரு ட்ரைனிங்கை தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 13,000 அரௌண்டு 16,000 தான் மேக்ஸிமம் சேலரி வாங்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம மூவ் ஆகணுன்னா நம்ம ஏதாச்சும் ஸ்டெப்பு எடுப்போம், சரிங்களா. அதுபடி தான் நான் வந்து இந்த யூடியூப் அடிஷ்னல் இன்கம்மாக ஒரு சும்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, காலேஜ் முடிச்சுட்டு எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல. நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி மூவ் பண்ணலாம், மணியை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏர்னிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நானும் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய சேல்ரி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நான் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க, மேபி நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட என்னுடைய க்ரோத்து வந்து அப்போ தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் வந்து அப்போ வந்து உங்ககிட்ட நான் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்றதெல்லாம் ரிலீவ் பண்ணுறேன். எதுக்காக நான் இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு டவுட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கலாம். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். மேபி எனக்கும் ஒரு பேசிவ் இன்கம்மாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான், ஒரே காரணத்துக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. நெக்ஸ்ட்டு நான் 4 இயர்ஸில் வந்து
நான் 4 இயர்ஸ் நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து எனக்கு எல்லா எல்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு எல்லா 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 ஒர்க்ஸுமே எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்கலாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இன்னொன்று நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் விட்டு வரும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளத்தை நோட் பண்ணி எனக்கு வந்து சொன்னாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சார் வந்து சொன்னார், ஆட்டிடியூட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த ஆட்டிடியூடோட மீனிங் கூட எனக்கு தெரியாது. ஸோ அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், ஷார்ப்னஸ் வந்து மிஸ் ஆகுது, ஷார்ப்னஸ்ஸாக இருக்கணும், ஷார்ப்னஸ் உங்கள்கிட்ட மிஸ் ஆகுதுன்னு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அதுவும் நல்ல விஷயந்தான். அடுத்து இன்னொருத்தர் வந்து சொன்னார், வந்தான் ஒரு வருஷமாக வந்தான், அவன் பாட்டுன்னு அமைதியாக வருவான், வேலை செய்வான், போயிடுவான் அப்படின்னு சொன்னார். அது இந்த 3 திங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உள்ள கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறவங்கலாம் எல்லாருமே நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு நல்லதாக இருந்துச்சு. அங்கே கம்பெனிக்குள்ளே இருக்கிற எனக்கு வந்து பிடிச்சது என்னென்னா, சிஸ்டம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரியே நம்ம எல்லார் லைஃப்லேயும் சிஸ்டம்னு ஒன்று ஃபாலோ பண்ணோன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே, என்னுடைய சேனல் ஃபுல்லாகவே சிஸ்டம் பேஸ்டு மூவ் பண்ணுறதுக்கு ஆன சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்பெனி முடிஞ்சிச்சு. அந்த 3 ப்ராப்ளம்ஸை நோட் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கம்பெனியில் வந்து செகண்ட் கம்பெனிலேயே ஒரு சார் வந்து சொன்னாங்க, ஆட்டிடியூட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சேம் அதே ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்த ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. அதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ஆட்டிடியூட்னால் என்னென்னு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டோன்னாவே போதுமானது. நெக்ஸ்ட்டு மற்றபடி அந்த கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க, அவ்வளோதான். 2 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். அது ரெண்டுமே சிஸ்டமேட்டிக்காக மூவ் ஆகக்கூடிய எல்லா கம்பெனியுமே சிஸ்டமேட்டிக் பேஸ்டில் தான் மூவ் ஆகும். எல்லா ஒர்க்குமே நான் இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நான் வந்து வீடியோ கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறோம். அதுவும் ஒரு சிஸ்டம் பேஸில் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். எல்லாமே அண்டர் வந்து சிஸ்டம் பேஸ்டு தான். மேபி உங்கள் லைஃப்பில் வந்து சிஸ்டம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கரண்ட்டில் வந்து நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் என்னுடைய ஏர்னிங்ஸ் இந்த பேஸ்டு நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்றதுக்கான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். மேபி நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, என்னுடைய சேனலுக்கு உள்ளே போயிட்டு வீடியோஸில் லேட்டஸ்ட்டு கிளிக் பண்ணாமல் ஓல்டஸ்ட்டை கிளிக் பண்ணி அது பேஸ் பண்ணி வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு அரௌண்ட் இப்போ 22ல் எனக்கு காலேஜ் 22 இயர்ஸ் ஆயிருந்துச்சு நான் காலேஜ் முடிக்கும்போது. இப்போ வந்து எனக்கு 26 அரௌண்ட் 26 ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நடந்த கண்டென்ட்ஸ் தான் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓல்டஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றதுக்கான கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட், ஒரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம காலேஜ் முடித்தது 22 இயர்ஸ், நான் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து 26 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நடக்க போகிறது, நான் வந்து இப்போ ஆவரேஜ் பேஸ்டு சேலரி தான் வாங்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையினால தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, காலேஜ் முடிக்கிறீங்க,
நெக்ஸ்ட் வந்து கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுங்கள், நார்மலாக ஒர்க் பண்ணுங்கள். சேல்ரி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணுங்கள். மற்றபடி வேறு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அங்கே போய் கற்றுக்கங்க. அங்கே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அங்கே என்ன பிடிச்சிருந்துச்சி, அங்கேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் பற்றி யாரும் எந்த விதமான ஒரியும் பண்ணிக்க வேண்டியன்ற அவசியம் இல்லை. ஃபினான்ஷியல் பேஸில் எங்கேயும் லாஸ் ஆகிடாதீங்க. நம்மளை சுற்றி வந்து நம்ம லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ராங் வேல போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள். ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். நான் மேபி பார்த்துட்டு நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.